இன்னொன்று இதுக்கு அடுத்து வந்து அவருடைய படை எல்லாமே அவர் என்னென்னலாம் வெற்றி பெற்றாருங்கிற விஷயம் ஃபுல்லாக சொல்லப்பட்டு கடைசியில் வந்து இந்த கோயிலுக்கு அவர் என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறது முழுசாக வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். இதில் பாருங்க மங்களத்து இங்காலத்து மங்களத்து கங்கை அப்படின்னு இருக்கு. இங்கே கொஞ்சம் சிதைஞ்சிருச்சு. ஏன்னா கல்வெட்டு பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நம்ம தொடர்ச்சியாகவும் இருக்கு. நம்ம தொடர்ச்சியாக இருக்கும். இங்கே ஸ்பேஸ்லாம் கிடைக்காது. நம்ம அந்த அதுக்கு அடுத்த லெட்டரையும் முன்னாடி லெட்டரையும் வச்சு தான் நடுவில் என்ன லெட்டர் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணி கான்டெக்ட், அதாவது மீனிங்கை பொறுத்து தான் நம்மளோட வார்த்தை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் நடுவில் 2-3 மழை பெஞ்சதுனால இதெல்லாம் அரிச்சதுனால நம்மளால சரியாக வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியல. இன்னொன்று இந்த சோழ வளநாடு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா, சோழ வளநாட்டையே வந்து இதில் அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோழ வளநாட்டு அப்படின்னு வந்து இந்த கல்வெட்டில் இருக்கும். அது எந்த இடத்துலன்ட்டு வந்து பார்த்தா ஒரு நிமிஷம் தெரியும். இல்லை நம்ம வந்து சோழ வளநாடு நம்ம இன்னைக்கெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, அன்றைக்கே வந்து அது வந்து வழக்கத்தில் இருந்தது சோழ வளநாடு அப்படின்னு. அதுக்கு இங்கே பாருங்க உதாரணம் தான். இங்கே இது வந்து ஒத்தக்கும்பு சோ, இங்கே பாருங்க துணைக்கால் சோழ இட்டு சோழ வளநாட்டு அப்படின்னு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால க்ளோஸ் அப்ல காட்டுங்க. ஸோ இது வந்து இந்த நாட்டுடைய பெருமையை வந்து இந்த கல்வெட்டு வந்து பேசுது இல்லையா, அதை நான் சொன்னேன். அதுதான் வந்து இதில் பேசியிருக்கு. இது நம்ம கோயிலை சுற்றி நிறைய கல்வெட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம விக்ரம சோழன் கல்வெட்டு இங்கே கிடைக்குது.